இன்றைய கதையின் தலைப்பு குளிரில் நின்றால் பரிசு. ஒரு நாள் இரவு நேரத்தில் அக்பரும் பீர்பாலும் உரையாடி கொண்டிருந்தார்கள். குளிர் அதிகமாக இருந்ததால் சால்வையை இறுக்கமாக இருவரும் போர்த்தி கொண்டிருந்தனர். அப்படியும் குளிர் அக்பரை மிகவும் வாட்டியெடுத்தது. அக்பர் பீர்பாலை பார்த்து, பீர்பால், இந்த குளிரின் கொடுமையை பார்த்தீரா? எதிரிகளுக்கு அஞ்சாத நெஞ்சம் இருந்தும் இந்த குளிருக்கு அஞ்சாமல் இருக்க முடியவில்லையே. இந்த குளிரை பொருட்படுத்தாமல் யமுனை ஆற்றில் ஒரு இரவு முழுக்க கழுத்தளவு நீரில் யாராலும் நிற்க இயலுமோ? அவ்வாறு நின்றால் அவர்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசாக வழங்கலாம் என்றார். அரசே, சிங்கத்தின் முடியை கூட கொண்டு வந்து விடலாம். ஆனால் நடுங்கும் குளிரில் இரவு முழுவதும் ஆற்றில் நிற்பது என்பது சாதாரண காரியமா என்றார் பீர்பால். யமுனை ஆற்றில் குளிரில் நிற்பதற்கு எந்தவித திறமையும் தேவையில்லை. மன உறுதி இருந்தாலே போதும். நாடு முழுவதும் இந்த செய்தியை அறிவிக்கச் சொல்லுங்கள். பணத்தின் மீது ஆசைப்பட்டு நிறைய பேர் பங்கு பெற வருவார்கள். அதில் யார் வெற்றி